வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் கேசிபி டிவி மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் தொண்டனின் குரல் நிகழ்ச்சி மூலமா தொண்டர்கள் பல்வேறு திட்டம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காரு. வணக்கம் கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி, நீங்க எந்த ஊர் எந்த தொகுதிங்க? எந்த ஊர் எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க? நாங்க செங்கல்பட்டுங்க. இப்ப வந்து செங்கல்பட்டு தொகுதியில இருந்து பேசுறோம். பொதுவான கேள்விகள் தொண்டனின் குரல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வகையில வந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி ஒரு சரியான கூட்டணியா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்க முடியாத கூட்டணி. இது மக்கள் விரோத கூட்டணி. பாஜக வந்து ஒரு பாசிசத்தின் மறுமுகம். இந்தியாவில இருக்கிற ஜனநாயக சக்தியில அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கிற ஒரு கட்சி. அந்த ஒரு ஜனநாயக சக்தியை இல்லாத ஒரு கட்சியை இங்க இந்தியாவுல நுழைய விடுறதே தப்பு. எந்த ஒரு இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் சாஸ்திரத்தால் அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு கட்சி. இவ்வளவு பெரிய இந்திய ஒரு ஜனநாயகத்துல அந்த கட்சியை உள்ள நுழைக்கிறதே தப்பு. இந்த மாதிரி ஒரு கட்சி இங்க இந்தியாவில வந்ததுன்னா இந்தியா சர்வநாசமாகும். இது நாங்க வந்து இது ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா இது சிறுபான்மை கட்சி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே பிராமின் தான், புரியுங்களா? இது வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க பிஜேபி வந்து ஒரு சிறுபான்மை கட்சி, அனைத்து சமுதாய மக்களுக்கு எதிரான கட்சி தான். இவங்க சொல்ற ஒரு சித்தாந்தங்கள் வந்து ஒரே கொடி ஒரே நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது இது எங்க போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டுல இருக்கிற மொத்த பேரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இவங்க சொல்ற சித்தாந்தங்கள் ஒரே கொடி ஒரே நாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதா? இன்னைக்கு இவங்க விற்கிற விதை இது நாடுக்கு ஃபுல்லா பரவா நிற்கும். அப்போ ஒரு இது நீங்க நடக்கிற பாருங்களா, நம்மளுடைய மோடி அவர்களுடைய சித்தாந்தங்கள் பாருங்களேன். ஹிட்லர் என்னென்னலாம் பண்ணாரோ அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. உதாரணமா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பழைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு பேசலாம். நாடு 500 ரூபாய் செல்லாத ஆக்க சொன்னது ஹிட்லர். இப்போ ஒரு ஸ்டேடியத்துக்கு பேர் வச்சது ஹிட்லர். இது இன்னைக்கு அவருடைய அதே முறையதான் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப எப்படி நியாயம் சொல்றீங்க? இத இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிலைமையோட முறை புரிஞ்சுக்கணுமா அப்படின்றது தெரியாது. இது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயங்கள். இதுக்காக எங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் நாங்க மாற்று அடியை தேடி போகன்றதுதான் உண்மை. ஓகேங்களா? அவங்க என்ன வேணா நினைக்கட்டும். இது வந்து இன்னைக்கு நடக்க போகுது ஏற்றுக்கோங்க. அவங்க கொடுக்குற சீட்டு தான் இவங்க பிடிக்க முடியும். சித்தாந்தங்கள் வரி எடுதுன்னா நம்ம எல்லா மாநிலத்தையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் 18 மாநிலங்கள் அவங்க அழிச்சது. ஒரு மாநிலத்திலும் சொந்தமா வரது வழி கிடையாது. இந்த மாதிரி உங்களை விட்டோம்னா இந்த ஒரு கட்சி வந்து அழிஞ்சு போயிடும்ன்ற நிலைமைய அவங்க உருவாக்கிக்கணும்ன்றதான் நினைக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. இப்ப வந்து கூட்டணியில எத்தனை இடங்கள் கூட்டணி உறுதி செஞ்சிருந்தாலும் எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்படாம இருக்கு. இன்னும் 100 நாட்கள்ல வந்து அந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடும் இதற்கான பதில் நீங்க என்ன சொல்ல? இல்ல இது கூட்டணியா வந்து அவங்க சொல்ற மாதிரி உறுதி செய்யப்படுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கிட்ட இருக்குதான். அவங்க 30 முறை அவங்களை மிரட்டி அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி 2011 மேல போட்டு புடுங்கி வாங்கின மாதிரிதான் அவங்கள்ட்ட வாங்க போறாங்க. ஆட்சி அதிகாரம் இனி இருக்குதுன்றதுனால என்போர்ஸ்மெண்ட், இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு நினைச்சிட்டு அவங்க வாங்குறாங்க. ஆனா ஜனங்க அவங்க கிட்ட இருக்காங்களான்னு தெரியணும். நீங்க இந்தியா ஃபுல்லா 2019 மோடியால வீழ்ச்சி. தமிழ்நாட்டுல என்ன ஆச்சு? ஆன்டி மோடி வேவ் இங்க வந்து பயங்கரமா இருக்குதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க திட்டங்கள் கொடுத்திருக்காங்க, நாங்க முத்ரா திட்டம் கொடுத்தோம், கேஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், புரியுங்களா? இன்னைக்கு வேலை கேஸ் வேலை 25 ரூபாய் ஏறி போச்சு. என்ன பண்ண போறாங்க? 860 ரூபாய் இன்னைக்கு கேஸ் வேலை, புரியுங்களா? என்ன பண்ண போறாங்க? இது அன்றாட வாழ்க்கிற எல்லாரோட ரேட்டுக்கும் பாதிகள் இருக்குது. இவங்க கொண்டு வர சட்டங்கள்லாம் நினைச்சுக்கோங்களேன், அடுத்த ஒவ்வொருத்தரையும் தாக்குற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஜனங்க மத்தியில பயங்கர விக்ரஸ் ஆகும். இன்னும் அந்த 36 நாள்ல பிரசாரம் வெடிக்கும் போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும். அப்ப தெரியும் இதோடைய வெளிப்பாடு. ஏன்னா அரசியல்ல வந்து எல்லாம் நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பர் இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய கணக்கு அவங்களுக்கு 30 சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்கதான் வேட்பாளர் தேர்வாக போவாங்க. இதுதான் நடக்க போகுது. நாம விசாரிச்ச வரைக்கும் அவங்க 30 சீட்டுக்கு முடிச்சிருவாங்க. ஆனா அவங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் மீதி இருக்கிற ஒரு 50 சீட்ல ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லி நிற்பாங்க, புடுங்குவாங்க. இது எல்லாமே நடக்கும்.
இதுக்கான வேலைகள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அவங்களால தனியா கால் மூட முடியாதுன்றதுனால இத பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணம் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில ஆல்ரெடி என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே கோவால என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். ராஜஸ்தான், மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல எல்லா இடத்துலயும் இவங்களோட பிஜேபியோட ஆன்டி பிஜேபி மோடுல இல்ல, எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதுக்கான அத்தனை முயற்சிகளும் செய்வாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்துக்கு நாங்கள் நல்லது இல்ல கருத்து இல்ல, ஜனங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே கத்திரிக்கான பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு. ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொல்றாருன்னா இபிஎஸ் எதிராக முரண்படுறாரு. இதுக்கான காரணங்கள் என்னவா நினைக்கிறீங்க? நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா, முதல்ல ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல எடுத்துக்கோங்களேன், தர்மி யுத்தம்னு சொல்லி அவர் தான் போனாரு, ரைட்டுங்களா? அப்போ நீங்க உண்மையாக சொன்னா சசிகலா அம்மாவை எதிர்த்தது அவர் தான், ரைட்டுங்களா? அன்னைக்கு நம்ம கேசிபி சார் மட்டும்தான் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. அதை நம்ம பாராட்ட விஷயம். இந்த அம்மா இறந்ததுக்கு முன்னாடி அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதுல இருந்து இன்னி வரைக்கும் மாறாம அதே நிலைமையில தான் இருக்காரு. இன்னி வரைக்கும் சசிகலா பத்தி அவர் எந்த விதமான வாயு இது வரைக்கும் திறக்கவே இல்லையா? என்ன ஸ்டாண்டர்ட பத்தி சொல்லவே இல்லையே. இணைப்புகள் நடக்குமா நடக்காது. நேத்துக்கு எல்லாருமே பத்திரிகையில வந்த செய்தி, நேத்துக்கு நைட்டு அமித்ஷாவோட பேச போகும்போது இணைக்க போறாங்க, தினகரோட இணைக்க போறாங்க, அவங்களுக்கான மொத்த சீட்டையும் இவங்க வாங்கிட்டு இவங்க உள் ஒதுக்கீடு கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சி வெட்ட வெளிச்சமா தெரியுது. பிரச்சாரத்திலேயே இவர் தனியா பிரச்சாரம் பண்றாரு, அவர் தனியா பிரச்சாரம் பண்றாரு. அப்படி இருக்கும் போது அதுக்கான ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி இருந்தோம்னா அது ஒரு நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தலைமையில இருக்கிறதுனால ஜனங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கிறது தெரியல. இரட்டை கட்சிக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்களா? இரட்டை தலைமை கட்சிக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, புரியல, நீங்க கேக்குற கேள்வி புரியல. இரட்டை தலைமை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாங்க. இரட்டை தலைமை எப்படிங்க? இப்போ தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எப்போதுமே எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு ஒற்றை தலைமையை நோக்கிதான் போகுது. அது அண்ணாவா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இப்படி யாராவது ஒருத்தர் இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் வேல்யூட இருக்கணும். ஒரு இப்போ இவர் இப்போ நம்ம இபிஎஸ் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வரும்போது தெரியல. அவர் நம்ம அடிமட்ட தொண்டை அப்படின்ற கரிஸ்மாட்டிக் லீடரா அவர் ஒரு எமர்ஜ் ஆகல இல்ல. அப்படி ஆனால்னா அப்படி ஆகணும்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் அவங்க இவங்கள்ட்ட இப்ப இருக்கிற ரெண்டு பேருகிட்டயுமே கிடையாது. அப்போ ஓட்டு கேட்கறது போகும்போது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கல்ல நம்ம தலைவர் யாரு அப்படின்றதுக்கு. இதுக்கு காலங்கள் சொல்லணும்னால ரெண்டு பேருக்கும் அது இல்ல, அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் ரெண்டு பேருக்குமே இல்லையே. மாதிரி இப்ப ரெண்டு மட்டுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு அந்த தலைமை எப்படி சரியான முறையில் இருக்கு? அதாவது நீங்க சொல்ற பார்வை யார் தலைமை ஏற்கணும்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தலைவரா வரணும். அதிமுக விதியின்படி யார் தொண்டரா இருக்கிறாங்க, தொண்டர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வரணும். அது அவங்க முடிவுபடி ஒவ்வொரு காலத்தின் ஏற்ற சூழ்நிலைக்கு அப்புறம் நம்ம புரட்சி தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஜார்ஜ் இணைஞ்சு அவங்க வெற்றி வாய்ப்பு அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு போது இப்ப நினைக்கிற மாதிரி இந்த 15 நாள்ல இப்ப எப்படின்றது முடிவாக போறது இல்ல. நாளைக்கு எலெக்ஷன்ல இவங்க எந்த நிலைமைக்கு வராங்க, அப்போ எங்க பார்ப்போம். அப்பதான் இவங்க அலசியார கூட்டம் போடுவாங்கல்ல, தோல்விக்கான காரணங்கள், அப்ப மட்டும்தான் இதை பத்தி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தொண்டர்கள் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா 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 ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பத்திரத்துக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இல்ல, ஒன்றுபட்ட அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா இவரு நம்மளோட இபிஎஸ் ஒத்துக்க மாட்டாருல்ல. அதுல அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னா நம்ம ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றதுல அவர் ஏத்துக்க மாட்டாரு. அவர் ஏத்துட்டாருன்னா நாளைக்கு எம்எல்ஏ எல்லாம் நம்ம திருமதி சசிகலா தேர்ந்தெடுத்தாருன்னா நம்மளுடைய நிலைமை கஷ்டமாயிடும். இப்பதான் ஒரு 2ஆம் கட்ட தலைவர் லெவலுக்கு மக்கள் வந்தாரு. அவருடைய அப்படி வரும்போது அவர் எப்படி அதை ஏத்துப்பாரு? அவருக்கு நீங்க சொன்ன மாதிரினா நீங்க கேசிபி சார் கூட ப்ரொபோஸ் பண்ணிருந்தாரு, நீங்களே முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் திருப்பி இவரை தேர்ந்தெடுப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குல்ல. அது நீங்க இன்னைக்குதான் என்னதான் சொன்னாலும் சரி, நாளைக்கு எம்எல்ஏக்கள் திருப்பி அவர் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்றது எது தெரிய முடியும்? அரசியல்ல எதுவுமான நடக்கலாம் அப்படின்றதுனால அது அவரு, ஏன்னா அவரு அது பழக்கம் அப்படிதானே, முன்னாடி ஏறினவங்களை காலை வாரி விட்டு தானே வந்தவரு. அதனால அவர் அப்படிதான் நினைப்பாரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தற்போது இருக்கக்கூடிய அதிமுக இப்போ இதுல பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்டோட ஆன்டி இன்கம்சி இருக்குது,
மாநில கவர்மெண்டோட 10 வருஷத்தோட ஆன்டி இன்கம்ஸும் இருக்குது. இந்த 2 ஆன்டி இன்கம்ஸும் சேரும் போது ஜனங்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான தேவைகள் ஏற்படும்ல. போன வருஷமே 2014 ஒரு சதவீத வாட்டில் தான் அம்மா இருக்கும் போதே விட்டது. அப்போ அவ்வளவு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்கும் போது இந்த நிலைமை இருந்ததுன்னா இப்போ வரக்கூடிய இப்போ அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க பாஜக சேர்ந்ததுல சிறுபான்மையான ஓட்டு தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 15% ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுக்கான யாரு வாங்குவாங்க? அதுல இப்ப குறைஞ்சபட்சம் இவங்க ஒரு 10% வாங்கணும். அது வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க செய்தி தொடர்பாளர்கள் வீட்டுல மட்டும்தான் போடுவாங்க. மத்த எந்த சிறுபான்மையர் அந்த ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அது இல்லாம கவர்மெண்டோட ஆன்டி இன்கம்சி இப்ப கிட்டத்தட்ட ரொம்ப விகரஸா இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆன்டி இன்கம்சி ரொம்ப அதிகமா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டோட ஆன்டி இன்கம்சி ரொம்ப அதிகமா இருக்குது. அப்படி வரும்போது இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தல அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி தேர்தல் வியூகங்கள் தேவைப்படுது நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது கடைசி முயற்சிங்க. இப்போ இவங்க சாதாரண நேரத்துல ஏதாவது ஒன்று சொல்ற மாதிரிதான் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறதுக்கு ஜனங்கிட்ட போகணும் அப்படின்ற போது இவங்க நம்ம காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதான் இது. என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முயற்சிகள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும்? முயற்சிகள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு ஜனக மத்தியில பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தால்தான் முடியும். பிரச்சாரம்ங்கிறது இன்னும் அதாவது தேர்தலுக்கு அறிவிச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப அளவுலயும் போயிட்டோம்னா ஐடி விங்கு அந்த அளவுக்கு ஒரு விகரஸா செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லா துறையிலும் இருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அவங்க அந்த விஷயத்துல வேலை செய்யலன்னு ஐடி விங்களா இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், அதுக்கான வேலைகளை இன்னும் சரியா ஆரம்பிக்கலன்ற ஒரு நிலை இருக்குல்ல. அதுக்கான முயற்சிகளை இன்னும் 30 நாள் தாங்க இருக்குது. இவங்க எனக்கு என்னன்னா மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இவங்கள்ட்ட ஒரு டேட் சொல்லாமலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுங்களா? இவங்களுக்கு தேர்தல் தேதி எப்ப வரப்போகுதுன்றது இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். மற்றவங்க தெரியாம இருக்கலாம். அதைத்தான் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா மே மாதம் 2ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு தேர்தல் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல இவங்க அது பத்தி அவங்க ஒண்ணும் புரியல. அது அவங்க சொல்ற விஷயங்களை. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது நல்ல முயற்சி. புரியுங்களா? அனைவரும் ஒன்றிணைக்கப்படுவோம் அப்படின்றதுல ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அதுதான். ஓட்டுக்கள் சிதறாமல் எங்கெல்லாம் வருதோ அது பண்றது நல்ல விஷயம். அதுக்கான இப்ப நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலும் இது வரைக்கும் உறுப்பினரா கிடையாது. புரியுங்களா? எனக்கு உண்மையாவே இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலன்றது உண்மை. அதுவும் சொல்றோம். புரியுங்களா? நான் பர்சனலா கேசிபி சார்ன்றதுல டெய்லி இது வரைக்கும் எல்லா ஜூம் மீட்டிங்ல நான் கலந்துட்டு இருக்கிறேன். இந்த கவர்மெண்ட்ல எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல. அவங்க பர்டிகுலரா இது பிஜேபி கூட்டணின்றது எங்களுக்கு ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. எனக்குன்னு இல்லை, இந்த சமுதாய மக்கள் எல்லாருக்குமே தான் எதுக்கல. இது இவங்க புரிஞ்சுப்பாங்களான்றதெல்லாம் தெரியாது. இப்ப இருக்கிற கல நிலவரம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. சரி, தொண்டர்களின் தலைவராக திரு கே.சி. பழனிசாமி அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? அடுத்த எங்களுக்கு பொறுத்தவங்கன்னா அடுத்த வரப்போடைய உட்கட்சி தேர்தலில் அவர் போட்டியிடும் நினைக்கிறோம். அவர் மாதிரி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இப்போ இவர் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு எம்எல்ஏ 24 வயசுல இருந்து ஒரு எம்எல்ஏ அதே கொங்கு மண்டலத்துல. அதுக்கப்புறமா கூட எம்ஜிஆர் காலத்துல இருந்து வாழ்ந்தவர், தொண்டர்களோட புரிந்தவர். இவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? இது அவரு முன்னெடுத்து அவர் அன்னைக்கே ஒரு மீட்டிங்ல சொன்னார், தொண்டர்களால் தேர்தல் நடத்தும் போது நானும் பொதுச்செயலாளருக்கா போட்டியிடுவேன். அந்த மாதிரி இடத்துல ஒரு போட்டியிடதான் செய்யணும். அதுக்கான இந்த 2021 விட்டு 2027 அடுத்த இல்ல பாராளுமன்ற தேர்தலையாவது அவருடைய தலைமையில தான் அந்த அதிமுக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு சொல்வது லீடர்ஷிப்ன்றது ஒரு இது இருக்கணும். நாங்க அவர் பேசுறதுக்காகலாம் சொல்லல, ஒரு பேச்சுல ஒரு தெளிவு இருக்கணும். எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் எதுவானாலும் அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரகாரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவர்கள்ட்ட இருக்கிற போது அப்பதான் ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இவங்க நாளைக்கு உண்மையாவே சொல்லணும்னு சொன்னா அன்னைக்கு இருக்கிற ஐவர் குழுவுல அன்னைக்கு வைத்தியலிங்கம் மட்டும் தோற்காம இருந்தாலோ, புரியுதுங்களா, மத்தவங்க இல்லாம இருந்தாலும் ஓபிஎஸ் போகாம வைத்தியலிங்கம் போகாம வைத்தியலிங்கம் தோத்து ஜெயிச்சிருந்தாருன்னா அவரு தான் முதல்ல வச்சிருப்பாரு. 5 பேர்ல இவர் எங்க இருந்தாரு? கடைசியில் தானே இருந்தாரு.
ஐவருக்குள்ள நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா முதல்ல ஓபிஎஸ் இருந்தாரு, அவர் தான் தனியா போயிட்டாரு. அதுக்கப்புறமா இருந்த மீதி இருக்கிற வைத்தியலிங்கம் வந்து தோத்துட்டாரு. செங்கோட்டையன் ஏற்கனவே ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க அம்மா சேர்க்கவே இல்லை, அதனால அவங்க கொடுக்கல. அப்படி இருக்கும் போது இவரு தானே கடைசி கட்ட அடுத்த ஆளா இருந்தாரு. அதுலதானே வந்து இவருக்கு இல்லைன்னா இவரால தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்களா? இவர் நிச்சயப்பட்டு வந்திருக்க மாட்டாங்க. வைத்தியலிங்கம் வந்து அன்னைக்கு எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவர் தான் வந்திருப்பாரு. அடுத்த கட்டத்தை ஓபிஎஸ் அடுத்த கட்டத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் தான் வந்திருப்பாரு. இவர் வந்திருக்க மாட்டாரு. இவர் அவர் எம்எல்ஏ பதவியில தோற்கடிக்கப்பட்டதுனால வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அத அன்னைக்கு வி.கே. சசிகலா பண்ணல. இதுதான் வந்து அரசியல் யதார்த்தம். ஓகே, தற்போது இருக்கக்கூடிய சூழல் ரொம்பவும் பரபரப்பா இருந்துட்டு நீ அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல நீங்க கேட்டது. அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரி இருந்துட்டு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி அடுத்த காலம் இப்ப இன்னைக்கு என்ன உண்மைன்னு தெரியல. தேமுதிக வந்து வெளியே போறேன்னு சொல்றாங்க. கூட்டணி பிரியுமா அப்படியே மக்கள் நீதி மையத்தோட தனியா போறேன்றாங்க. அது எவ்வளவு சாத்தியம்? மூணாவது அணி ஏற்பட்டதா மக்கள் நல கூட்டணி போன வாட்டி திமுக என்ன நிலைமை ஏற்படுதோ இன்னைக்கு அதான் அதிமுக ஏற்படுமா அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுது. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு 1% தான் இருந்தது. இது அந்த 1% வருமா அப்படின்றது ஒரு சந்தேகமா இருக்குது. கமல் வந்து எவ்வளவு ஓட்ட பிரிப்பாருன்றது தெரியாது. கமலோட ஓட்டு எல்லாம் ஒண்ணு பெரிய இம்பாக்ட்ல வரப்போறது கிடையாது. ஆனா என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மட்டும்தான். அது யார் வந்தாலும் சரி, அது அவங்க மெமர்ஜா எல்லாம் வரதுக்குலாம் இன்னொரு 20-30 வருஷம் அவங்க காத்திருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இங்க வந்துட முடியாதுன்றது உண்மை. கல நிலவரம் அதான் சொல்லுது. சரி, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி டிவி நேயர்கள்